எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்பதான் அந்த வீடியோ பார்த்தேன். அறிவாலயம் பக்கம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஜென்சி மீட்டவுக்கு போன இளைஞர்களை பத்தி தவறுகளா பேசியிருக்காரு. 1500 ரூபாய் கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காரு. அவரே 2 பேர் அனுப்புன மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அது உண்மை இல்லை. ஏன்னா அந்த ஜென்சி மீட்டப்ல நானும் கலந்துக்கிட்டேன். என் கூட சேர்ந்து இன்னும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. தங்கையோட கணவர், அது போக சில நண்பர்களும் கலந்துக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் போனோம். எங்கள்கிட்ட எந்த காசும் யாரும் வாங்கல. இது தன்னிச்சையாக இளைஞர்களாக எழுந்த கூட்டம். இந்த மாதிரி கூட்டங்கள் எழுதுறது இவங்களுக்கு வயிறு எரிச்சலை ஏற்படுத்துது. ஏன்னா இது சென்னையோட முடிஞ்சிடல. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி, அது போன்ற சில மாவட்டங்கள், கோவை, கரூர்னு நிறைய மாவட்டங்கள்ல தன்னிச்சையா இளைஞர்கள் எழுந்து பேசுறது இவங்களால தாங்கிக்க முடியல, டைஜஸ்ட் பண்ண முடியல. அதனால இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை பரவிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் கண்டனத்திற்குரியது. இதுக்கு அவர் ப்ரூஃப் சப்மிட் பண்ணியே ஆகணும். இது ரொம்ப தவறான விஷயம். ஆனா இந்த மாதிரி இளைஞர்கள் எழுதுறத உங்களால என்னைக்கு தடுக்கவே முடியாது. இந்த மாதிரி இளைஞர்களை உங்களால கூட்டவும் முடியாது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இன்னமும் தேர்தல் பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காரு போல. ஏன்னா தப்பான செய்திகளை பரப்பிட்டு இருக்காரு. அதான் ஆட்சியும் வந்துருச்சு, அதிகாரமும் வந்துருச்சு, எவிடன்ஸ் காட்டலாம்ல. ஜென்சி கூட்டத்துக்கு போனா 1500 ரூபாய் கொடுக்குறாங்களாம் அப்படின்னு ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆஸ் யூஷுவல் தாவேக்கா அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. 1500 ரூபாய் கொடுத்து ஆள் போனாங்கன்றதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? ஆட்சியும் அதிகாரமும் இருக்கு, அந்த எவிடன்ஸை காட்டி பேசலாம் இல்லையா? நீங்க 2000 ரூபாய் ஓட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு சேலம்ல தோத்து போன உங்க வேட்பாளர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்ப யார் எங்க காசு கொடுத்து மக்களை கூப்பிடுறது? இன்னமும் ஒரு ஃபேக்கான ஒரு பொய்ய சொல்லிட்டு மக்களை யோசிக்க விடாம முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி எங்களுக்கு 40 ரூபாய் கொடுக்கப்பட்டுச்சு அந்த அண்ணா அறிவாலயத்துல, அந்த ஜென்சி மீட்டிங்ல. ஆனா காசா கொடுக்கல, ஒரு புத்தகமா கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது திராவிட இயக்க வரலாறு. இந்த புத்தகம் பத்திலாம் உங்களுக்கு தான் தெரியுமா, இல்ல உங்களுடைய தொண்டர்களுக்கு தான் தெரியுமா? இங்க உக்காந்துட்டு தப்பு தப்பா பேச வேண்டியது. அங்க ரெஜிஸ்டர் பண்ற இடத்துல எல்லார் நம்பரும் எழுதப்பட்டுச்சு, எல்லார் பேரும் பதிவு செய்யப்பட்டுச்சு. நீங்க சொல்ற யாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா? அந்த நபர்களுடைய நம்பரும் அப்ப அவங்க நோட் பண்ணிருப்பாங்க. அவங்களையாவது காட்டி இவங்க கிட்டதான் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டதுன்னு நீங்க ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க. நாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறோம். தப்பான செய்திகளை பரப்புறதுல முதல்ல இருக்கிறது தாவேக்கா தான். நல்லா இல்ல, மக்கள் வெகுண்டு எழுந்துருவாங்க சீக்கிரமா. மதிப்பிற்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வணக்கம். டிஎம்கே ஜென்சி மீட்ல 1500 ரூபாய் கொடுத்ததாக அவதூறு பரப்புறது எதன் அடிப்படையில் நீங்க அந்த அவதூறு பரப்புறீங்க? சரி, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் இப்படி பொய் பிரச்சாரமும் அவதூறமும் சொல்லிட்டு தெரிஞ்சிங்க. இப்பதான் ஆட்சிக்கு வந்துட்டீங்களே, திரும்பவும் ஏன் இப்படி அவதூறு பரப்பி திரியுறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, 1500 ரூபாய் வாங்கினதுக்காக ஏதாவது ஆதாரம் உங்ககிட்ட இருந்தா அதை கொடுங்க. டிஎம்கே ஜென்சி மீட் போன நான் சொல்றேன், 1500 ரூபாய் இங்க யாரும் வாங்கவும் இல்லை, கொடுக்கவும் கிடையாது. முடிஞ்சா உங்களுடைய ஆதாரங்களை சமர்ப்பிங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சமாச்சு உண்மையை பேச பழகிக்கோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்க யாருமே ஆதவ் அர்ஜுனா அண்ணன் கிடையாது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா அண்ணன் ரொம்ப பணக்காரரு, அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு, சொத்து இருக்கு. ஏன் இப்ப பவர் கூட அண்ணன் கையில தான் இருக்கு. ஆனா நாங்கெல்லாம் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நாங்க 6 பேருமே அப்படிதான் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். நாங்க 1500 ரூபாய் கொடுத்து கூட்டம் வர வைக்கிற அளவுக்கெல்லாம் பணக்காரவங்க எல்லாம் கிடையாது. அண்ணன் பேசுறத பார்த்தா எப்படி இருக்குன்னா, அண்ணனுக்கு பிடிக்கல ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலே எழும்பி வர்றது பிடிக்கலங்கிறதுக்காக ரொம்ப ராங்கான தப்பான அலிகேஷன் சொல்றாரு. இதுக்கு சாட்சி யாருன்னா அங்க தன்னெழுச்சியா வந்த கூட்டங்கள் தான் அப்படின்னு சொல்லணும். மேலும் அப்புறம் சொல்றாரு 60 வயசுல இருந்து வந்தாங்க. அப்போ தாவேக்காவுக்கு ஜென் எக்ஸோ ஜென் ஒய்யோ அதுல இருக்கக்கூடிய யாருமே வேணாங்கிறாங்க. அவங்களுக்கு வேணாம். அவங்களெல்லாம் ரொம்ப கேவலமா மட்டமா பாக்குறாங்களா? இப்போ ஒரு 60 வயது 50 வயது 40 வயதில் இருக்கக்கூடியவர்களை தாவேக்கா ரொம்ப இழிவுபடுத்துறதா வயதை கொண்டு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. அதனால மக்களை தெளிவா இருங்க. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்சிக்கு நாங்க தலைமை வகிக்கு ஆர்கனைஸ் பண்ற எல்லாருக்குமே என்னன்னா, எங்களுக்கு ஜென் எக்ஸ் ஜென் ஒய் ஜென் ஜில இருக்கக்கூடிய எல்லோருமே எங்களுக்கு முக்கியம். எல்லோருக்குமே அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதனுடைய கட்டாயத்தில் நாங்க இருக்கிறோம். அதனால கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உண்மையிலே நாங்க ஆதவ் அர்ஜுனா அண்ணன் மாதிரி பணக்காரவங்க கிடையாது, சாதாரண குடும்பத்து மக்கள். அதனால ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் எந்த ஒரு காசுக்கும் அதுக்காக வந்த கூட்டம் கிடையாதுன்னு எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்க எல்லாரும் அந்த நிகழ்வை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. திமுகவுக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகவுக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்.
நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சியை தான் அவமானப்படுத்திருக்காரு. IUML இருக்கட்டும், VCK இருக்கட்டும். நான் காங்கிரஸை பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸை வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண